ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யா சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 2 வேரியேஷன்ஸில் பண்ணுவாங்க. ஒன்று காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க, இன்னொன்று காய்கறி சேர்க்காமல் பண்ணுவாங்க. நான் இந்த ரெசிப்பியில் காய்கறி சேர்த்துருக்கேன். பிசிபெல்லாபாத் பவுடர் கடையில் கிடைக்கும். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி கிரைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி பிசிபெல்லாபாத் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 20 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன், 20 கிராம் கஸ்கஸ் எடுத்திருக்கேன், 20 கிராம் மல்லி விதை எடுத்திருக்கேன், 10 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன், 40 கிராம் சன்னா தால் எடுத்திருக்கேன், 40 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 10 கிராம் பட்டை எடுத்திருக்கேன், 5 கிராம் லவங்கம் எடுத்திருக்கேன், 4லேருந்து 5 பே லீஃப் எடுத்திருக்கேன், 25 கிராம் சில்லி எடுத்திருக்கேன். இப்போ சொன்ன எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கூல் பண்ணிவிடுங்க. நல்லா கூல் ஆனதும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம பிசிபெல்லாபாத்துக்கு யூஸ் பண்ண போகிறது இதிலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிசிபெல்லாபாத் பண்ணுறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4-5 பீன்ஸு, 2 கேரட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, 6லேருந்து 7 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க, 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க, 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா வறுத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விடுங்க. நீங்கள் ரைஸ் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயமும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வந்தோடனே விசில் போட்டு ஒரு 18 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க லோ ஃப்ளேமில். இது வேகட்டும். நம்ம சைடில் ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இது கூட கருவேப்பிலை இலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதில் காய்கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க.
இப்போது நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பிசிபெல்லாபாத் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க காய்கறி எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாமே ஒன்றா நல்லா பைண்ட் ஆகி வரும். இதில் இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்ச தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.